ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான கருவேப்பிள்ளை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இப்போ சட்னி பண்ணுறதுக்கு நான் கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சட்னி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ இதோட நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. கருவேப்பிலையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை ரெடி ஆயிருச்சு. மறுபடியும் அதே பாத்திரத்தில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சமாக நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மணிக்கு வதக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்குவோம். 2 தக்காளியை சேர்த்துருக்கேன். தக்காளியை நல்லா வதக்குங்க. இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கடைசியாக நான் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஸ்டாரில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றிட்டு இப்போ இதோட நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட்டு தயாராகிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கோங்க. இப்போ நாம் சட்னியை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சட்னியோடு ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிருச்சு.
இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.